வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு இப்போ உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, திருமணம், கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கான பொருத்தங்கள். நிறையா மேரேஜ் லவ் மேரேஜ் தான் இருந்தால் கூட பொருத்தங்கள் சரியாக இருக்கா, அப்படி இல்லைன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணுமா, இந்த நம்பிக்கைகள் இருக்குது. பெரும்பாலான இந்தியன்ஸ் செட்டில்டு இன் அப்ராட். நான் சொல்கிறது ஒரு க்ரீமி குரூப் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய யூஎஸில் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ இவளுடைய ஒரு பெரிய கவலை, சார் எங்கள் கம்யூனிட்டிலே இவன் கல்யாணம் பண்ணிப்பானா, என் பையனோ பொண்ணோ, இல்லை வேறு ஒரு கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அப்போது இவளுடைய அந்த கம்பேட்டபிலிட்டி அப்படி இருக்குது. கம்பேட்டபிலிட்டியில் ஏதாவது பிரச்சனை வந்து இவள் லைஃப்பில் பிரச்சனை ஆகிடுதுன்னா அது பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டாக்குமே. கரெக்டு. ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும், நான் சொல்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல். இப்போல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும்னு சொல்கிறது கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வெவ்வேறு பேட்டர்ன்ஸ் எல்லாம் வருது, அது வேறு. பட் இப்படி இருக்குன்னு வைங்க, அப்போது எந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதை எப்படி நாங்கள் சமாளிக்கிறது, இது நிறையா ஏற்படுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம பழைய காலத்துலேயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, எல்லாருமே என்கிட்ட கேட்குறது, சார் 10 பொருத்தம் சொல்கிறீங்க, அதில் எவ்வளோ இருக்குது, நல்லா இருக்கா? இந்த 10 பொருத்தன்றது ஒரு ஒரு என்ன சொல்லலாம், இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி. இதை ஒரு கம்ப்யூட்டர்லேயே போட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு ஆள் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஃபிக்ஸட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் இது பொருத்தம், அது பொருத்தம், அது பொருத்தம். ஆனால் இந்த 10 பொருத்தங்கள் பார்க்கக்கூடிய காலம்ன்றது வேறு. ஒரு பர்டிகுலர் பீரியடில் இப்போ 1965 இந்த மாதிரியான பீரியட்லாம் பார்த்திங்கன்னா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அது இதெல்லாம் நான் போகும்போது சின்ன பையன் போவேன். அப்போல்லாம் என்ன, மாட்டு வண்டி குதிரை வண்டியெல்லாம் போயின்ட்டுருப்போம். இப்போ அப்படி இருக்கா? அதெல்லாம் பார்க்கவே முடியலையே. காலங்கள் மாற மாற, தேவைகள் மாற மாற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கணும். அதிலே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் பெண்களுடைய ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. பெரும்பாலும் பெண்களாகப்பட்டவர்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, சமைச்சு போடுவாங்க, ஹஸ்பண்டை கவனிச்சுப்பாங்க, குழந்தைங்களை கவனிச்சுப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய டியூட்டி. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு பையன் வேலைக்கு போகிறான்னா, அவனுக்கு வேலை போனால் கூட ஒய்ஃப் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றுறான். அப்போது ஒரு ஆண் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒரு பெண்ணும் செய்கிறான். இப்போ லேட்டஸ்ட் டிமாண்ட் வித் விமன், நீயும் சமையல் பண்ணுறியா, நான் மட்டும் ஏன் சமையல் பண்ணணும், நியாயம் தானே? எல்லா வேலையும் அவங்க பங்கு போடும்போது இதுலேயும் அவன் பங்கு போட்டு தானே ஆனோம். ஸோ காலங்கள் மாறுறது, ரைட். அப்போது ஒரு பொருத்தங்கள் பார்க்கும்போது அதோடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆணுக்கு நம்ம என்ன பார்க்குறோம், கல்யாணத்துக்கு காலம் இருக்கா, இது கல்யாண காலமாக, சுக்கிரபலம் நன்னா இருக்கா, எல்லாம் பார்க்குறீங்க. அதே போல் இவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இவன் ஒழுங்காக சம்பாதிப்பானா, நல்ல வேலையில் இருப்பானா, பொறுப்பாக இருப்பானா, கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருப்பானா, இவன் குடும்பத்தை காப்பாற்றுவானா, இது பேசிக் கொஸ்டின்ஸ். அதே போல் இப்போ விமனுக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, எல்லா பையனும் என்ன கேட்குறாங்க, சார் என் ஒய்ஃப் வேலைக்கு போவாளா? ஒரு காலத்தில் இது யாரும் கேட்கலையே. இப்போது யாராவது ஒருத்தன் தப்பி தவறி எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக வேணும்னு கேட்டால் அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது இல்லை. எந்த பொண்ணும் அதை விரும்புறது இல்லை. அவங்க நானும் வேலைக்கு போகணும், நானும் சம்பாதிக்கணும், எனக்கு ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அது இப்போது ஒரு மாதிரி அக்செப்டன்ஸ். ஏன் அக்செப்டன்ஸு? ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதனால் அக்செப்டன்ஸ் இருக்குது. அதுலேயும் வெளிநாடு ஃபாரின் மாதிரிலாம் போயிட்டிங்கன்னா 2 பேர் வேலை பார்த்தா தான் இன்றைக்கி அவங்க சேவிங்ஸ் பற்றி யோசிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கா, அவங்கள பொறுப்பாக இருப்பாங்களா, அவங்களுக்கும் சம்பாத்தியம், அந்த ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸு இதெல்லாம் ஒழுங்காக இருக்கா. ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஒரு ஆண் ஹாரோஸ்கோப்பில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் நீங்கள் பெண் ஹாரோஸ்கோப்லேயும் பார்க்க போகிறீங்க. அப்போது 2 பேருடைய அனாலிசிஸும் தேவைப்படுறது. இந்த 10 பொருத்தங்கள்ன்றது வந்து யூ கேன் புட் இட் இன் த பேக் பர்னர் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ரைட். பாருங்கள், இந்த 10 பொருத்தங்களில்
ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான விஷயம் 2 பேருக்கும் பார்க்குறது குவாலிட்டி, அதாவது இவளுடைய கேரக்டர். அப்போ கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ரொம்ப கோவக்காரனா, டாமினண்ட்டா, நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேனா, இல்லை நான் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கேனா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. இப்போது இதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஆண் தைரியமாக இருக்கான், ஒரு ஆணாக இருக்கான், நான் டெசிஷன் எடுக்கிறேன், எனக்கு தெரியும் இப்படி செய்யணும் அதை, அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஏதாவது கீழே விழுந்தால் கூட அதை நான் காப்பாற்ற முடியும், இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ஆன்ம பலம்னு பேர். அப்போ இந்த ஆன்ம பலத்துக்கு லக்னாதிபதியோடைய ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டண்ட். லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்காரா இல்லை வீக்காக இருக்காரா அப்படிங்கிறது ஒன்று. 2வது விஷயம், 3ஆம் இடம்ங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுதான் வீரியஸ்தானம். அப்போ அந்த வீரியஸ்தானத்தில் தான் ஒருத்தருடைய கடுமையான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி எல்லாமே அதிர்ஷ்டத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது. முயற்சிகள்ங்கிறது ரொம்ப அவசியம். சில பேர் என்னால் என்ன முடியும்ன்ட்டு வீட்டில் சோம்பி படுத்துப்பான். இவனை வீட்டில் கூப்பிட்டு தட்டி யாராவது வேலை கொடுத்தாதான் இவன் போவான். இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம், அந்த 3ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அடிபடும், டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி அடிபடும், சொந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், முயற்சிகள், இனிஷியேட்டிவ் இது எல்லாம் அடிபடும். 2ஆம் ஸ்தானம் சொல்கிறோம், இது வாக்கு, பேச்சு, தனஸ்தானம், குடும்பம், வாக்கு, இதையெல்லாம் சொல்கிறோம். இந்த ஸ்தானத்தில் 7ஆம் இடமான கிரகங்கள் இருக்குன்னு வைங்க. உதாரணத்துக்கு சூரியன் இருக்கார், செவ்வாய் மட்டும் இருக்கார், கேதுவும் இருக்கார், இப்படியெல்லாம் இருக்குன்னு வைங்க. என்ன பண்ணுவான்னா, பேசும்போது பட்டுன்னு பேசுவான். இங்கிதம் தெரிந்து பேச மாட்டான். அப்போ இங்கிதம் தெரியாமல் நீ பாட்டுக்கு அடின்னு அடிச்சிருந்தா எழுத்தவனை அதை ஹார்ம் பண்ணுறதா இல்லையான்றதை பார்க்கணும். நீ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்க, அது ஒரு பாலிட்டிஷியனுடைய கம்பெனின்னு வச்சுக்கோ. அங்கே போயிட்டு இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னு வைங்க, அவன் வேறு வழியில் சிரிச்சுப்பான் ஈன்னு, ஆனால் உள்ளே எரியும், அடப்பாவி நான் தான்டா இருக்கேன் அப்படின்னு. அப்போது யார் நம்ம பேசுகிறோம், நம்ம பேசக்கூடியவர்கள் யார், அவர்கள்ட்ட எப்படி பேசலாமா, இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கிறது இல்லை. அதுவே உனக்கு மைனஸ் பாயிண்ட்டாக போய்டுறது. சரி, இந்த 3ஆம் வீடுங்கிறது ரைட் டெசிஷன் மேக்கிங். சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பான். சரி, பெரிய கம்பெனியில் அவங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனல் ஆர்டர்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த டாப் பாஸு அவனுக்கு கீழே இன்னொரு ஆள், அவனுக்கு கீழே ஒரு ஆள், அவனுக்கு கீழே நீங்கள் இருப்பீங்க. அப்போது பாசிங் ஆன் த பக்குமோ ஒவ்வொரு இடமா அடித்து வந்தே வருவான். அப்போ இந்த லோயர் லெவலில் வரும்போது என்ன ஆகும், உங்களை பிடிச்சி நல்ல 4 பேர் ஃபுட்பால் ஆடின்னு இருப்பான். ஆனால் அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்கனைசேஷன், அங்கே நல்ல சம்பளம் எல்லாம் நல்லா இருக்குது. அப்போ அதில் எப்படி த்ரைவ் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் தலைமை பதவிக்கு நான் லாயக்கானவன் சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போகிறீங்க. சரி, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை பற்றிய ஒரு பேசிஸு அதெல்லாம் சரியாக அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு. சார் நான் சாதாரணமாக இருந்தேன் சார், என் ஃப்ரெண்டு ஆரம்பித்தான், வாப்பான்னு கூப்பிட்டான், போனேன், முதல்ல எல்லாம் நல்லா தான் சார் இருந்தது, இப்போ அவங்களே ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க, அவங்களே திவாலாக போகிறாங்க, இப்போ நான் ஏன்டா அந்த கம்பெனியை விட்டேன்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். இதுக்கு காரணம் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். அப்போது வீரியஸ்தானம் பலமாக இருக்க ரைட்டு, நீங்கள் எடுக்கிறது எமோஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டா இல்லை பேஸ்ட் ஆன் த லாஜிக் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்களா? அப்போது எமோஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை யார் கொடுக்குறாங்க? செவ்வாய், அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன், இது போல் சில கிரகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணோம், எமோஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும். அவன் எனக்கு ரொம்ப நல்லவன், அவன் நல்லா சிரித்து பேசுகிறான், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், ஆனால் அவன் செய்கிற பிஸ்னஸும் அவனோட ஃபினான்ஸும் சரியாக இல்லையே. அப்போ உன்னுடைய இதை அடிபட்டு போயிடும். அப்போ நீ பண்ணுறது எமோஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டா இல்லை அது பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தபடி
5ஆம் வீடு இதுதான் ரொம்ப முக்கியம். திருமண முறிவுகள்லாம் எப்படி ஏற்படுறதுன்னா 5ஆம் வீட்டை வச்சு தான் ஏற்படும். என்னென்னா இப்போது ஒவ்வொன்றும் இருக்குது சார். உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5ஆம் இடத்துல ஒரு சுபகிரகங்கள் இருந்துன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப சாத்வீகமாக இருப்பீங்க. ரொம்ப நீங்கள் யோசிக்கும்போது சட்டுன்னு பதட்டப்பட மாட்டீங்க. 5ல் சுக்கிரன் இருக்குது, 5ல் குரு இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் அப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. சரி, இப்போ 5ல் சனி இருக்குது. ரொம்ப நேரம் யோசிப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நிதானமாக தான் இருப்பீங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார், இல்லை 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், இல்லை 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். இப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் 5ல் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, பொறுமையாக இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க கஷ்டப்பட்டு. அந்த ஒரு பாலச்சந்தர் பழைய படத்தில் வரும், கல்யாணத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த எஸ்வி சுப்பையான் அவர் ரொம்ப பெரிய ஆக்டர், அவர் தான் அப்பா. அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். நான் ஒரு 3 வார்த்தை பேசலாங்களாம்பார். பேசுங்கம்மா, எழுந்து போடா முன்னங்களாம்பார். அப்போது அந்த 3 வார்த்தை போகிறோம் எரிமலைக்கு. இதுதான் 5ஆம் வீடு. அப்போது இந்த 5ஆம் வீடுங்கிறது நம்ம புத்தி, பூர்வ புண்ணிய ஸ்தானன்றோம், நம்ம புத்தி, நம்ம பிரெயின். அங்கே என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது, அப்போ எப்படி அவனுடைய கோபம் வெளிப்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி தான் இருக்குது, ரைட்டியா? அவன் கோவப்படுவான். அப்போ நீங்கள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை போய் மேட்ச் பண்ணுறீங்க. மேட்ச் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி இருந்து நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே மிசைல் தான். அவன் ஒன்றை தூக்கி எறிஞ்சா இவன் பதிலுக்கு அதை தூக்கி எறிவோம், சுற்றி இருக்கவங்களாம் ஓடி போடுவான். இதுதான் நடக்கும். நீயா நான் ரோடு வரைக்கும் வந்துடும். இது ஒரு பிரச்சனையாக மாறும். இதில் சில கிரக சேர்க்கைகள் இருக்குது. குறிப்பாக பாருங்கள், சனி தனியாக இருந்தால் பரவாயில்ல, செவ்வாய் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதோ கோபம் வரும், அப்புறம் அதை மறப்போம் மன்னிப்போம்னு போடுவார். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வைங்க, பேட்டில் ஃபீல்டுன்னு பேர். அதுக்கு விடவே விடாது, சண்டை போயிட்டே இருக்கும். நெவர் எண்டிங் ஸ்டோரி மாதிரி போகும் அது. அதில் சாம பேத தண்டம் எல்லா மெத்தடையும் அடாப்ட் பண்ணுவாங்க சண்டை போட. இது அதில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்கள், பாக்யஸ்தானம் 9ஆம் வீடு ரொம்ப நல்ல இடம்தான். ஆனால் இந்த 9ஆம் வீட்டில் தேவையில்லாத சில கிரகங்கள் உட்காரலாம். பெரும்பாலும் 9ல் சனி இருந்தால் ஏகாந்தம் நல்லது தான், ஆனால் குடும்பம் கூட இருக்காது, தனிமையில் கடைசியில் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரியும் ஆகும். ஸோ இதில் இப்படி பலவேறு விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்தது கடைசியாக வருது, ஒரு ஒய்ஃபை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்க அப்படின்னா செலவு. அதாவது நல்ல கிஃப்ட் வாங்குறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, செலவுகள். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது தான் விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது, அவன் என்ன ஆதிபத்தியம், இதெல்லாம் முக்கியம். அப்போது 12ஆம் இடத்துல ஓரளவுக்கு லிபரலாக இருந்தால் தான் லைஃப் ஈஸியாக போகும். பயங்கர கஞ்ச பிசாரியாக இருந்தீங்கன்னு வைங்க, அவன் வெறுத்துருவா. ஏதோ கல்யாணம் 3 மாதம் நல்லா இருப்பாங்க, 4 மாதம் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் சரி வேணாம் ஐயோ அப்படிம்பாங்க. அதீத கஞ்சம், 5 பைசா நான் செலவு பண்ண மாட்டேன். ஸோ அதையும் இண்டிகேட் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம இருக்கான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒருத்தன் ஓரளவுக்கு ஜெனரஸாக இருக்கான், இனிமையாக பேசுகிறான், சட்டுன்னு கோவப்படல, மெச்சூர்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான், அப்படியெல்லாம் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. பெண்ணுடைய ஹாரோஸ்கோப் அப்போ நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குழந்தை பேர். அப்போது குழந்தை பேருங்கிறது ஆக்சுவலாக யார் காரணகர்த்தா? ஆண் தான். சில நேரங்களில் சுக்கிரன், குரு இவாளை டீப்பாக அனலைஸ் பண்ணோம். சுக்கிரன்னு சொல்கிறது தான் சுக்லம்னு பேர். இப்போது ஒரு ஆணுடைய பொட்டன்ஸ், அதாவது ஆணுடைய தன்மை, அதாவது குழந்தை பெறக்கூடிய அந்த தன்மையை பற்றி பேசுறது தான் பொட்டன்ஸ் சொல்கிறோம்.
அப்போ அதில் சயின்ஸு நிறைய விஷயங்கள சொல்கிறது. அது எவ்வளவு அணுக்கள் உள்ளே இருக்குது, உயிரணுக்கள். அப்போ ஒரு ட்ராப்பில் இவ்வளோ அணுக்கள் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே மைக்ரோப்ஸ். அப்போது இந்த அணுக்கள் கவுண்ட்ஸ் குறையிறது சில நேரங்களில். இது பேர் சுக்லம்னு பேர். சுக்ரன், சுக்லம். சுக்லம்னா உங்களுடைய வீரியத்தன்மை. அப்போ அந்த வீரியத்தன்மையில் குறைபாடுகள் வருது. நான் அறிந்த வரையில் சில முக்கிய குறைபாடுகள்னால், ஒரு ஆணின் விந்துல வர அணுக்கள் ஏதோ இதில் சொல்கிறான் 10,00,000லேருந்து 30,00,000 அது வரைக்கும் இருக்கும்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு முறை இதாகும் போதும். சரி, அது கவுண்ட்டு கரெக்டாக இருக்கா? இல்லை பாதி தான் இருக்கா? பிரச்சனை. பாதி இருந்தால் பிரச்சனை. அது போய் ஃபெர்டிலிட்டி வராது. ரெண்டாவது விஷயம், இப்போது இந்த அணுக்கள் சயின்ஸ் படி என்ன சொல்லுதுன்னா, ஏறத்தாழ 24 நிமிஷம் வரைக்கும் அந்த உயிரணுக்களுக்கு உயிர் உண்டு. அதுக்கப்புறம் தான் டெட்டாக இருக்கும். அப்போது சில நேரங்களில் என்னாகும், மேபி 24 நிமிஷத்துக்கு பதிலாக 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலலாம் அந்த உயிரணுக்கள் போய் சேர்ந்துட்டேன்னா ஃபெர்டைல் ஆகாது அகைன். சில குறைபாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, இப்போது லேபில் வச்சு அதை விருத்தி பண்ணி ஐவிஎஃப்ன்றான், அதை குத்தி பெண்களை குத்தி அதை உண்டாக்குறாங்க. அதில் இப்போ ஏகப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஆணோடதை ப்ரிசர்வ் பண்ணுறான், 3 வருஷம் 2 வருஷம்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணி அதை செலுத்தி திரும்ப அதை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் சயின்ஸு சொல்கிறது. இதைத்தான் அனலைஸ் பண்ண முடியும். என்னென்னா, சுக்கிரன் வீக்காக போயிட்டார்னு வைங்க, ஏதோ பிரச்சனைகள் வரும். இப்போது இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுக்கிரன் அப்படின்றவ பிளானட், ஒவ்வொரு பிளானட் ஒவ்வொரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் சுக்கிரன்றவர் எதை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா, பிற்காலத்தில் என்ன ஆகுது, டயபெட்டிக்ஸ் வருது. அதாவது சுகர் ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா, அது ஷூட்டப் ஆகும். சுகர் ப்ராப்ளம் ஷூட்டப் ஆனாலும் உன்னுடைய வீரியத்தன்மை குறைந்து விடும்னு சயின்ஸ் சொல்கிறது. இப்போ எவ்வளவு உண்மையாக சில விஷயங்கள் இதில் அமைப்பில் இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போது சுக்கிரன் இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். குரு, இவர் தான் புத்திர காரகன். சரி, இந்த இந்த அணுக்கள்லாம் வந்துடுச்சு, குழந்தை நல்லபடியாக பிறக்குமானா குருவினுடைய தன்மை புத்திர காரகன் சரியாக அமைய வேண்டும். குரு கெட்டு போயோ, குரு இதாக இருந்தாலோ குழந்தை டிஃபார்மிட்டியோடு இருக்கும், அபார்ஷன் ஆகும், சரியாக பிறக்காது, நிறைய பிரச்சனை. அப்போது 2 குருமார்கள், ஒன்று தேவகுரு, இன்னொருத்தர் அசுரகுருன்னு நம்ம கிளாஸுவே பண்ணுறோமே, இந்த 2 குருமார்களும் சரியாக இருந்தால்தான் நல்ல ஜனனம் என்பது உண்டாகும். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு 10 பொருத்தங்களை பார்த்து ஜூட் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது இதை? சரி, இந்த 10 பொருத்தங்கள் கெட்டு போச்சு, ரைட்டு. 10 பொருத்தங்களில் 5 இருக்குது, 7 இருக்குது, ஏதோ இல்லாமல் இருக்குது, ரைட்டு. சரியா, எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். சுத்தம், கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், பொண்ணை கூப்பிட்டு, நீ எதுக்கும் லாயக்கில்லை, ஒரு குழந்தை பெற்று கூட நீ லாயக்கு இல்லாதவன், இன்னும் ஒரு படி மேலே போய் பெண் குழந்தையாக பெற்று கொடுக்குற, ஒரு ஆணை பெற்று கொடுக்குற துப்பு இல்லை உனக்கு அப்படின்னு அக்யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. எங்கள் தாத்தா காலம் அதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்லுவேன், 1900லேருந்து 1950, அதுக்கு முன்னாடி 1850 1800 அதெல்லாம் வச்சுங்க. 2 கல்யாணம் 3 கல்யாணம் அஃபிஷியலாக பண்ணிப்பாங்க. இப்போ சாதாரணப்பட்ட மக்கள் அப்படி பண்ணிக்க முடியாது, ஆனால் பாலிட்டிஷியன் பண்ணிக்கலாம், அவங்க தனி குரூப், அது வேறு. அப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான காரணங்கள்லாம் டைவர்ஸுக்கு காரணமாக போகிறது. சில குறைகள் இருக்குது. இந்த குறைகளை ஒன்று நான் நிவர்த்தி பண்ணுறேன், இல்லை அதோடு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன். அதுக்குன்னு நான் கைப்பிடித்தவளை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சில பேர் இருக்காங்க. சில பேரில்
பாதி நிறைய பேர் இருக்காங்க, நல்லவர்களும் இருக்காங்க. இதை எப்படி பார்ப்பதுன்னா, மாங்கல்ய ஸ்தானம்னு பெண்ணுடைய இதில் இருக்குது. 8ஆம் வீடு, அது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ மாங்கல்ய பலம் இருக்கா பொண்ணுக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாங்கல்ய பலம்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் என்னென்னா, ஹஸ்பண்டோட உயிரை பற்றி தான் யோசிப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் நீ கல்யாணம் பண்ணால் டைவர்ஸுங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின். நல்லதோ கெட்டதோ நீ அவங்க கூட தான் வாழ்ந்தவனா, அவன் 2வது பண்ணானா அவ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, 3வது பண்ணால் 2 பேரும் சேர்ந்து 3வதோட அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ஒரு தன்மை இப்போ இந்த காலத்தில் எப்படி பார்க்குறோன்னா, தாலிபாக்கியம் அப்படின்றான். தாலிபாக்கியம் எப்படி பார்க்குறது? தாலிபாக்கியம் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டு ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகாமல் இருந்தால் தாலிபாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா லாஞ்சிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அதுவும் நடக்கலாம், ஆக்சிடெண்ட்டாக அப்படி. பட் பெரும்பாலும் லாஞ்சிவிட்டி ஓடும். அப்போது இதில் எங்கே பிரச்சனை? இங்கே இந்த இடத்துல பிரச்சனை வரும். இதெல்லாம் ஃபிசிக்கலாக வரக்கூடிய ப்ராப்ளம். எக்கனாமிக்கலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலாக வேலை போச்சு, அவன் சம்பாதிக்கலை, கஷ்டப்படுறோம், குடும்பமாக எடுத்து யார் கையாவது எதிர்பார்த்து வாழறோம். அப்போ அதுக்கான ஒரு சேஃப்கார்ட் ஓரளவுக்கு ஜாதகத்தில் யோக பாவங்கள்லாம் நல்லா இருந்தது, தசைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா அவன் அந்த ஸ்டேஜுக்கு போக மாட்டான். அது வருமா வராதான்னு ஓரளவுக்கு ஜாதகத்தில் நம்ம தீர்மானிக்க முடியும். அப்போது இன் ஷார்ட், இஃப் ஐ கன்க்ளூட், முக்கியமாக நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்னா, ஒருத்தன் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள குணாதிசயங்கள், இந்த குணாதிசயத்துக்கு இந்த குணம் ஒத்து போகுமா? இல்லை இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னாப்பா அவன் கோபக்காரன், அவனோட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஓகே பண்ணுன்னு போ, நோ ப்ராப்ளம். இதுதான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வார்னிங் சிக்னல். இல்லை அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் என்ன கோவப்பட்டாலும் சரி நான் அவனை மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஃபைன், போ கல்யாணம் பண்ணிக்கோ. 2வது விஷயம், அவனுடைய ஆண் தன்மை சரியாக இருக்கா, அதே போல் உனக்கு யூட்ரஸ்ஸு இதெல்லாம் சரியாக இருக்கா, உங்கள் 2 பேருக்கும் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை இருக்கா, அப்போது உங்கள் உடல் பலம் இதெல்லாம் சரியாக அமைப்பில் இருக்கா, அப்போ இதை பெற்றுக்க முடியுமா, அதுக்கான சில தசைகள்லாம் நமக்கு அனுசரணையாக இருக்கா, இவ்வளவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுகிறோம். அதுக்கு அடுத்தபடி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, வசதியாக உங்களால் வாழ முடியுமா, இல்லை ஒரு தேவைக்காவது ஓரளவுக்கு சம்பாதிச்சு நல்லபடியாக வாழ முடியுமா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் தேவைகளுக்கு போய் ரொம்ப சோக கீதம் பாடின்னு இருப்பீங்களா, அதையும் பார்க்கலாம். அதற்கடுத்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சபலங்கள்னால் வீக்னஸ், அதான் சொல்லுவாங்க WWWன்னு தமாஷா சொல்லுவோம், ஒயின் விமன் அண்ட் வெல்த் அப்படின்னு அதுக்கு பேர். சரி, மற்ற பெண்கள் பின்னால் இவன் ஓடுவானா, இல்லை உண்மையாக இருப்பானா, இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அடுத்து வெல்த் அப்படிங்கும்போது நம்ம சம்பாதிச்சு நியாயமாக சம்பாதிச்சு பணம் சேர்க்கறதுங்கிற வெல்த்து வேறு. அதில் ஒரு படி கீழே போனால் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர், அது இந்த ஸ்டாக் மார்க்கெட். அதில் போய் விளையாடுவோம், மேலே போவோம் கீழே போவோம், அது எவ்வளோ தேவையில்லை, ஏன்னா அதுவும் லீகல், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா, இப்போது நமக்கு ஆன்லைன் சூதாட்டம், வெளிநாட்டில் போனீங்கன்னா கேசினோஸ் போகாத ஆளே கிடையாது. அங்கே போய்ட்டு டைஸை உருட்டுவான், அதை உருட்டுவான், இதை உருட்டுவான், எல்லாமும் பண்ணுவான், சீட் ஆடுவான். இது ஒரு ஹேபிட் ஆகிடுது. இந்த ஹேபிட்டு வரமுறைக்குள்ளே இருந்தால் சரி, வரமுறையெல்லாம் மீறி இந்த மகாபாரதத்தில் வர மாதிரி என் நாட்டை வைத்து விளையாடுகிறேன்ற மாதிரி கண்டதெல்லாம் பணையை வச்சு விளையாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் வருது. 3வது என்னென்னா ஒயின்னு சொன்னேன். ஒயின்னா தண்ணி அடிக்கிறாங்க. அப்போது போதைகளில் நீ ஆளாயிடுவான். சில பேர் அதை வேணும்னு செய்யலை, ஆனால் ஆக்சிடெண்ட்லாம் செய்கிறான், அதுக்கப்புறம் அது அவனை விடலை, அதான் உண்மை. அவனால் அதை விட முடியாது. அந்த மாதிரி அவன் பாடியில் ஒரு மெக்கானிசம் இருக்குது.
அப்போ என்ன ஆகும், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சரி அதோடு நிறுத்தினா கூட பரவாயில்லடா, அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு ட்ரக்ஸுக்கு போயிடுவான். அப்புறம் ட்ரக்ஸை அவனால் விட முடியாது. அவன் அம்மா விட்டுறேன், அப்பா விட்டுறேன், பொண்டாட்டியை விட்டுறேன், யார் வேணால் விட்டுறேன், ஆனால் ட்ரக்ஸை என்னால் விட முடியாது. அதான் ஃபைனல் ஸ்டேஜ். ரெண்டாவது ட்ரக்ஸும் உள்ளே போகும்போது நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியாதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. நான் அப்படி செஞ்சேனான்னு கேட்பான் அவன். ஒரு மாய உலகத்துக்கு போயிடுறாங்க ட்ரக்ஸுடைய பவரை பொறுத்து. அப்போ என்னெல்லாம் நடக்கிறது, இப்போ இதெல்லாம் நடக்கும்போது அப்போ எப்படி குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையும்? அப்போ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் பார்க்க வேண்டியது அத்தியாவசியமாகிறது. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இவன் ஒழுங்காக இருப்பான், நல்லபடியாக தான் இருப்பான் என்ற ஒரு கன்க்ளூஷன் வந்தால் தான் ஓரளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி கன்க்ளூட் பண்ண முடியுமா? கஷ்டம். ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு பார்க்கலாம். இது ஓரளவுக்கு ட்ரூ அனாலிசிஸாக வரலாம். இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே திருக்குறளில் சொன்ன மாதிரி அடங்காமை அப்படிமா. அடங்காமை, ஆணவம், ஈகோ, இது எல்லாத்தையும் கூட மோசமான ஒரு குவாலிட்டி. எந்த காரணமும் இல்லை. இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் ஈகோ கிளாஷ் அப்படிம்பாங்க. நீயா நானா, இது என்ன ஆணாதிக்கமா, இது என்ன பெண்ணாதிக்கமாம்மா, நீயா நானான்னு கேட்பான். அப்போ ஈகோ கிளாஷுங்கிறத ரெண்டு பேரும் உணர்ந்து நடந்துட்டான்னா நல்லது. இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறோம். ஒன்று செல்ஃப் எஸ்டீம்ங்கிறோம், சுயமரியாதை. அதோடைய லிமிட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த லிமிட்ஸை தாண்டும் போது அது ஈகோவாக மாறிடுறது. அப்போ வித்தியாசம் தெரியணும், எது செல்ஃப் எஸ்டீம், எது ஈகோ அப்படின்னு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடங்கியது தான் ஒரு கம்பேட்டபிள் அனாலிசிஸுங்கிறது. இந்த கால சூழலுக்கு இவ்வளவும் தேவையாக இருக்குது. ஸோ இதை ஓரளவுக்கு அசஸ் பண்ணினால கொஞ்சம் டைவர்ஸ் ரேட்டு குறையும், அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நான் சொல்லவே இல்லை. அவாய்ட்லாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அதை லிமிட் பண்ணலாம், ஒரு வார்னிங் கொடுக்கலாம், இவ்வளோதான். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், நிறைய லவ் மேரேஜஸ் என்ஸ் இன் டிசாஸ்டர். உடனே கொஞ்சம் வயசானதெல்லாம் சொல்லிடும், சார் அது சாபம் சார், பெத்தவா சாபம். பெத்தவா சாபம் இல்லை, ஒன்றும் இல்லை, இவங்களுடைய தப்பான அணுகுமுறை. என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஒருத்தர் ரொம்ப அழகாக சில இங்கிலீஷ் புக்ஸில் எழுதியிருந்தாங்க. எப்போவுமே காதலிக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய பெஸ்ட்டு பார்ட்டை தான் நீ இன்னொருத்தர் காமிப்ப. அதாவது கோபம் இருந்தால் கோபத்தை காமிச்சிக்க மாட்டேன், சிரிப்பேன், ரொம்ப பொறுமையாக இருப்பது போல் நடிப்பேன், அழகான கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தரேன், நல்ல ட்ரெஸ் பண்ணுற, சென்டெல்லாம் போட்டுக்கிற. ஆனால் ஒன்ஸு கல்யாணம் ஆன அப்புறம் இதே தான் நீ இருக்க, நீ உன்னோட ஒரிஜினல் கலர்ஸை இப்போ காமிக்க போகிற. அப்போ அந்த ஒரிஜினல் கலர்ஸு அவங்க என்ன நினைப்பா, நான் உன்னை பார்த்து ஏமான்ட்டேன்டா, இது ஒரிஜினல் கலரா. இவன் என்ன சொல்லுவான், அட பாவி நீ மட்டும் என்னத்தை கீழ்ச்ச அப்படின்னு முட்டிப்பாங்க. அப்போ ஒரு விஷயம் என்ன காதலில் புரிஞ்சுக்கணுன்னா, அங்கே நீங்கள் பண்ணுறது ஒரு நடிப்பு, அது ரியாலிட்டி இல்லை. அவளை இம்ப்ரெஸ் பண்ண இவன் நடிக்கிறான், அவனை இம்ப்ரெஸ் பண்ண இல்லை இவன் நடிக்கிறான், அவ்வளோதான். ரியாலிட்டி லைஃப்னு வரும்போது இந்த நடிப்பு தொடர முடியாது. அப்போ அது ஃபெயிலியர். ஸோ இதை பற்றி, இந்த டாப்பிக்கை பற்றி நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, உங்கள் அப்ரோச்சை மாற்றிங்க. இந்த 10 பொருத்தத்தை வச்சுன்னு கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த 10 பொருத்தத்தை வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுறது எப்படின்னா, ரொம்ப ஒரு நுனிப்புல் மேயறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு காலத்தில் அது ஓகே, ஆனால் இப்போ அது ஓகே கிடையாது, பிரச்சனை. சரி, இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, குழந்தை. குழந்தையும் பிறந்து டைவர்ஸும் ஆச்சுன்னா அந்த குழந்தையோட நிலைமை மகா மோசம். அப்பாவோட கொஞ்ச நாள், அம்மாவோட கொஞ்ச நாள், அப்பாவை போய் நான் பாட்டு வரேன், அம்மாவை போய் நான் பாட்டு போகிறேன். அங்கே அப்பா சொல்லுவா உங்கள் அம்மா ராட்சசின்னு, அம்மா சொல்லுவா உங்கள் அப்பா திருட்டு பையனு. இது வேறு போதனை. அப்பாவை மதி அம்மாவை மதின்ற ஒரு போதனைக்கு விட இது அதிகமாக இருக்கும்.
ஸோ அந்த குழந்தைய சின்ன வயசுலேயே ப்ரெஜூடிஸ் ஆக்கி விட்ருவாங்க. அவங்க அன்பு இதெல்லாம் என்னன்னு தெரியாது. நல்ல குடிமகனாக இருக்க மாட்டான், நல்ல குடிமகனாக தான் இருக்க முடியும் அவனால். இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் உண்டாருதுன்றது ஒரு டிசாஸ்டர்ஸ். அதனால் கல்யாணங்கிறது ஒரு சீரியஸ் அஃபேர். ஒன்ஸ் ஹேவிங் கமிட்டட் ஒன் ஹேஸ் டு லிவ் வித் அ கமிட்மெண்ட். அதுதான் சொன்னாங்க, அக்னி வளர்த்து அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணுறோம். அப்போது என்னுடைய மூச்சு பிரியும் வரை நான் இவளை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கல்பம் எடுத்து பண்ணுறோம். எவ்வளோ உயர்ந்த விஷயங்களை எப்படி யோசிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதை மனசில் வச்சுங்க. இதை பற்றிய ஒரு தெளிவுக்காக என்னுடைய ஒரு சின்ன முயற்சி தான் இந்த விஷயங்கள். இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். வணக்கம்.